வெல்கம் டு ஜேடிஎஸ் டியூட்டோரியல். இந்த வீடியோக்கான டாபிக் என்னென்னா ஃபாரஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஃபாரஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோன்னா கலெக்ஷன் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் ட்ரீ இருக்கும். டிஸ்ஜாயிண்ட் ட்ரீன்னு எது சொல்லுவோன்னா தனித்தனியாக இருக்கும் ஒரு ட்ரீயும், அதுக்கு இடையில கனெக்ஷன் எதுவுமே இருக்காது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்ஜாயிண்ட் ட்ரீன்னு சொல்லுவோம், இல்லைனா டிஸ்கனெக்டட் ட்ரீன்னு கூட சொல்லலாம். இந்த ட்ரீஸ் எல்லாம் ஃபாரஸ்ட்டில் எப்படி சேவ் ஆகிருக்குன்னா ரேண்டமாக ப்ளேஸ் ஆகிருக்கும். இந்த மல்டிபிள் ட்ரீஸ் பார்த்தோன்னா தனித்தனியாக அதுக்குன்னு ரூட் நோடு இருக்கும், ஆனால் ஃபாரஸ்ட்டுக்குன்னு ரூட் எதுவுமே இல்லை. அதனால் ஃபாரஸ்ட்டை என்ன சொல்கிறோம், அன்டைரக்டட் கிராஃப்னு சொல்கிறோம். இது அன்டைரக்டட் கிராஃபாக இருந்தாலும் கிராஃபில் நம்மளால் சைக்கிளிக் ஃபார்மேஷன் கொண்டு வர முடியும். ஆனால் இதில் சைக்கிளிக் ஃபாரஸ்ட்டில் ஒரு சைக்கிள் ஃபார்மேஷனை கொண்டு வர முடியாது. ஏன்னா இது ட்ரீ அப்படின்றதால சைக்கிள் ஃபார்மேஷன் கொண்டு வர முடியாது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா இங்கே 3 ட்ரீ ஃபாரஸ்ட் இருக்குது. அதாவது இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே 3 ட்ரீ இருக்குது. இந்த ஒரு ட்ரீக்கும் பார்த்தோன்னா தனித்தனியான ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் ஆகும். இந்த ட்ரீ எல்லாம் நம்ம கம்பைனாக கொண்டு வந்து வேறு ஒரு ட்ரீயாக கூட மாற்றிக்கலாம். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபாரஸ்ட்டுன்றது ஒரு ட்ரீயோட கண்டெய்னர் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இருக்க ட்ரீயெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி வேறு ஒரு ஃபார்மேஷனை கூட கொண்டு வரலாம். இந்த 3 ட்ரீ ஃபாரஸ்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன், பைனரி ட்ரீயாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஒரு ட்ரீயாக ஃபஸ்ட்டு பைனரி ட்ரீயாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன ரூல்னால், லெஃப்ட்டு சைல்டு, ரைட் சிப்ளிங்ஸ், இதுதான் ரூலு. இப்போ சிப்ளிங்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு பேரண்ட்டோட ஒரே பேரண்ட்டில் இருக்க சைல்டு எல்லாத்தையும் சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ரூட் நோடு அப்படியே எடுத்துக்கிறேன், லெஃப்ட்டு சைல்டை அப்படியே எழுதிடுறேன். இப்போ இது 2 நோடு இருக்குது. இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது பேரலாக கோடு போட்டேன்னா இதை பேரலல் கோடை நான் அப்படியே 45 டிகிரி ஆங்கிள் பண்ணனா எப்படி வரும், 45 டிகிரி சாய்வாக எழுதும் போது எனக்கு இந்த இதில் தான் கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பியோட ரைட்டை சியாக எழுத போகிறேன், சியோட ரைட்டை டியாக எழுத போகிறேன். அப்போ எனக்கு இது ஒரு பைனரி ட்ரீ கிடச்சிடுச்சா. நெக்ஸ்ட்டு 2வது ட்ரீ எடுக்க போகிறேன். அதில் ஒரே ஒரு சிப்ளிங்ஸ் தான் இருக்குது, ஒரே ஒரு நோடு தான் இருக்குது. அதை நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே லெஃப்ட் நோடாக எழுதிடுவேன். இது சிம்பிள், முடிஞ்சிடுச்சா. நெக்ஸ்ட்டு 3வது ட்ரீ எடுக்கிறேன். 3வது ட்ரீயை அதே மாதிரி ரூட் நோடு எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் நோடை பார்க்குறேன், லெஃப்ட் நோடு இருக்குது, அதோட லெஃப்டாக எழுதிடுறேன். நெக்ஸ்ட்டு இதை 45 டிகிரி நான் சாய்வாக எழுதும் போது எனக்கு ரைட் நோடாக கிடைக்கும், ஹெச்சோட ரைட் நோடாக கிடைக்கும். அப்போ இது 3 பைனரி ட்ரீ, 3த்தையும் கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதை கம்பைன் பண்ணும் போது எனக்கு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இதை அப்படியே எழுதிடுவேன். இந்த ட்ரீயை அப்படியே என்ன பண்ணிப்பேன், எடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன், இதை என்ன பண்ணுவேன், பேரலாக எழுதும் போது இங்கே ஒரு பேரலாக ஒரு கோடு போட்டேன்னா அப்போ எனக்கு என்ன ஆகும், இதோட ரைட் நோடாக தான் கிடைக்கும், ஏவோட அப்படியே இதை அப்படியே எடுத்து ரைட் நோடு அப்படியே எழுதிடுவேன். நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ணுவேன், ஜி ரூட் நோடு இருக்குல்ல, இதை என்ன பண்ணுவேன், அதே மாதிரி பேரலாக போடும் போது ஏன்னா இது கீழே தான் வரணும். எனக்கு அந்த பைனரி ட்ரீயாக தானே கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஒரு நோடுக்கும் 2 எட்ஜுக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்போது இதை ஈயோட என்ன பண்ணுவேன், ரைட்டாக தான் நான் இங்கே எழுத போகிறேன். அப்போது இதுதான் ஃபைனல் பைனரி ட்ரீ. அப்போது இதே மாதிரி பைனரி ட்ரீயாக கூட மாற்றலாம், வேறு எந்த ட்ரீயாக கூட வேணால் நம்ம ஃபாரஸ்ட்லேருந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தா டிஸ்ஜாயிண்ட் செட் ஃபாரஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் ஃபாரஸ்ட். டிஸ்ஜாயிண்ட் செட் ஃபாரஸ்ட்னால் டிஃப்ரெண்ட்டாக இருக்க ட்ரீக்குள்ளே ஏதாவது ஒத்த பண்புகள் இருக்கான்னு சொல்லி பார்த்து அதை செட்டாக பிரிக்கிற ஃபாரஸ்ட்டு தான் டிஸ்ஜாயிண்ட் செட் ஃபாரஸ்ட். எக்ஸ்ப்ரெஷன் ஃபாரஸ்ட்னால் அதுக்குள்ளே இருக்க எக்ஸ்ப்ரெஷன் ஏற்ற மாதிரி, அதாவது சில ட்ரீலாம் ஸ்பெஷல் எக்ஸ்ப்ரெஷன்ஸோடு டினோட் ஆகும். அது ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரீயெல்லாம் பிரித்து அதை மெயின்டைன் பண்ணோம். அதுதான் எக்ஸ்ப்ரெஷன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாரஸ்ட்டோட யூசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபாரஸ்ட் டிஸ்கண்டினியூ ஸ்ட்ரக்சரெல்லாம் மெயின்டைன் பண்ணும். அதாவது இந்த கிராமர் எக்ஸ்ப்ரெஷன், அப்புறம் டிஸ்ஜாயிண்ட் செட் டேட்டா ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது தான் இதோட வேலை. ஃபாரஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.